75 ஆண்டு கால பாரம்பரிய திமுக கட்சி களத்தில் இருக்கும் பொழுது தேர்தலில் நீங்கள் லாலிபாப் சாப்பிடும் லிட்டில் பாய் என தாவேக தலைவர் விஜயை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் கோட்டை பகுதியில் நடைபெற்ற திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நடிகர் விஜய் முதல் தேர்தலிலேயே ஆட்சி பிடிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். பெரிய நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன ஆனார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என அவர் கூறினார். திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையே போட்டி என கூறும் விஜய், முதலில் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபித்துவிட்டு பேச வேண்டும் என்றும் பிரேமலதா தெரிவித்தார். முதலமைச்சர் அறிவித்துள்ள திட்டங்கள் அனைத்தும் பெண்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. பெண்களின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதல்வர் ஸ்டாலின் பெண் இனத்தின் பாதுகாவலராக திகழ்கிறார் என புகழாரம் சூட்டினார். சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும். இரண்டாவது முறையாக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவது உறுதி என குறிப்பிட்ட பிரேமலதா, தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழகத்தை வஞ்சிக்க மத்திய அரசு திட்டமிடுகிறது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற நிலையை ஏற்படுத்த முயல்கிறது எனவும் குற்றம் சாட்டினார்.